ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு பீட்ரூட்டும் ஒரு கப்பு கடலை மாவும் வச்சு சூப்பரான ஒரு பீட்ரூட் பூந்தி லட்டு தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். ஜூஸியான இந்த பூந்தி லட்டு எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூந்தி லட்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 10க்கு 10 மார்க்கு கொடுப்பேங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. மேல் தோல் சீவி நல்லா அலசி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ண பீட்ரூட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்தேங்க. அது ஜூஸ் வந்து எனக்கு பத்தலைங்க. 1 கப்புக்கு 1½ கப்பு பீட்ரூட் ஜூஸ் தேவைப்பட்டது. அதுக்கடுத்து நான் வந்து இன்னமும் சேர்த்து அரைச்சி எடுத்தேங்க. அரைச்சி எடுத்து நான் இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி நல்லா இதை வடிகட்டி எடுத்துட்டேங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1½ கப்பு இந்த பீட்ரூட் ஜூஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸை எடுத்து வச்சுட்டோம். அதுக்கடுத்து எடுத்த கடலை மாவை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாங்க. கப்பில் சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம். எல்லா பக்கமும் இந்த உப்பு படுற மாதிரி கலந்து கொடுத்துட்டு, ஏற்கனவே நம்ம எடுத்து விட்ட பீட்ரூட் ஜூஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு பத்தலைங்க. திரும்பவும் நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் கரெக்டாக இருந்தது எனக்கு. 1½ கப்பு போதுமானதாக இருந்தது பீட்ரூட் ஜூஸு 1 கப்பு கடலை மாவுக்கு. இது போல் கட்டிகளே கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டாக நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. எப்போவுமே பூந்தி பொரிக்கும்போது கடலை மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும். கலந்தால் மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டான பூந்தி கிடைக்குங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இன்னொரு 1/2 கப்பு நான் வந்து தண்ணியை சேர்க்குறேன் பாருங்கள். சேர்க்கும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம பூந்தி பொரிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு மாவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து லாங் வீடியோ இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் காமிக்கிறேன். பர்ஃபெக்டான பூந்தி பொரிக்கிறது நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே நீங்கள் பூந்தி பொரிக்க கற்றுக்கலாம். நீங்கள் பூந்தி லட்டுமும் நீங்கள் இந்த வரப்போகிற தீபாவளிக்கு நீங்கள் நல்லா செஞ்சுக்கலாம் பாருங்கள். அதுக்காக தான் நான் பர்ஃபெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. பார்த்திங்கன்னா கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றும்போது அது போல் விழணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து மாவு எடுத்து நான் கிண்ணத்தில் சேர்த்து அதுக்கடுத்து கரண்டி பின்னாடி இது பாருங்கள், இது போல் நான் வந்து கோடு போடுறேன் பாருங்கள். அந்த கோடு வந்து மறையக்கூடாதுங்க. இது போல் நம்ம போடுற கோடு வந்து தெரியணும். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது தான். நீங்கள் காரா பூந்தி பொரிக்கிறதா இருந்தாலும் ஸ்வீட் பூந்திக்கும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது தான். மாவு இப்போ ரெடிங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் பாகு காய்ச்சறதுக்காக ஒரு கிண்ணம் வச்சுருக்கேங்க. கிண்ணத்தில் நான் வந்து 1 கப்பு நிறச்சி சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணுங்க. சர்க்கரை பாகு இது போல் கொதிக்கணும். கொதிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்த உடனே உங்களுக்கு பர்ஃபெக்டான பிசுக்கு பதம் வரும். பிசுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்பி பதம் எடுத்தீங்கன்னா இது வந்து கொஞ்ச நேரம் வந்து பாகு காய்ச்சி நம்ம வைக்கிறதுக்குள்ளேயே அது வந்து கொஞ்சம் அதிகமான பாகாக வந்துடும். அதுக்காக நீங்கள் பிசுக்கு பதம் எடுத்தால் போதும். இது போல் நுரைச்சி வரும்போது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது போல் கையில் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது கையில் ஒட்டும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இந்த சூட்லேயே உங்களுக்கு பூந்திக்கு லட்டுக்கு தேவையான அளவு உங்களுக்கு பாகு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது கெட்டியாகிடும். பாகு கெட்டி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு பூந்திக்குள்ளே வந்து இந்த பாகு உள்ளே சேர்ந்து அப்சர்வ் ஆகாது. இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி பாருங்கள். இதுக்கு இப்போ நமக்கு
பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டவ் பத்த வச்சு எண்ணெய் வைக்கிறேங்க. எண்ணெய் வச்சு பூந்தி பொரிக்க போறோம் இப்ப. எல்லார் வீட்லயும் இது போல அரிக்கரண்டி இருக்குங்க. இது போல அரிக்கரண்டியில தான் நான் இன்னைக்கு வந்து பூந்தி பொரிக்க போறேன். பாருங்க, இது போல கரண்டி எடுத்துக்கோங்க. சுத்தமான கரண்டி எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு சொட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு ஒரு சொட்டு வந்து விட்டு பார்க்கலாம். போடும்போது வந்து நம்ம பூந்தி போட்ட உடனே எழுந்து வருது பாருங்கள். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த நேரத்தில் நம்ம வந்து பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இதில் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. பர்ஃபெக்டான பூந்தி பாருங்கள். முத்து முத்தான பூந்தி வருது பாருங்கள். நான் வந்து தேய்க்கவும் இல்லை. நம்ம எடுத்து அந்த கரண்டி மேலே மாவு வந்து சேர்க்கும்போது அதுவே வந்து ஒரு ஒரு துளி துளியாக விழுந்து நல்ல முத்துக்கள் போல் நமக்கு வந்து பூந்தி கிடைக்குங்க. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நான் மாவு கலக்கிறத வந்து நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காமிச்சிருக்கேன். இதே போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இது போல் கரெக்டாக வரும். பாருங்கள், பூந்தி வந்து அதில் சேர்த்து நம்ம கரண்டியில் சேர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். சுற்றி எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போனால் அதுவே துளி துளியாக விழுந்து இது போல் முத்து போல் பூந்தி வந்து கிடைக்குங்க நமக்கு. சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் நம்ம ஊற்றின உடனே கொஞ்ச நேரம் கை விடக்கூடாதுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து இது போல் வெந்த உடனே இது வந்து கலந்து கொடுக்கும்போது நல்லா சூப்பராக வந்துருங்க பூந்தி. பாருங்கள், இப்போ நான் எடுத்து உங்களுக்கு வந்து அரிக்கரண்டியில் அரைச்சி காமிக்கிறேன். பூந்தி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு பூந்தியும் முத்து போல் வந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே லட்டு செய்யும்போது பூந்தி வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். நம்ம பூந்தி எடுத்து கையில் நசுக்கி பார்க்கும்போது மெத்துன்னு இருக்கணும். அப்பயே நம்ம எடுத்துடணும். இப்போ நமக்கு பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அரிக்கரண்டியில் இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2வது தடவை வந்து நான் வந்து பூந்தி பொரிக்க போகிறேங்க. மாவு வந்து இது எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். நம்ம கரண்டியை வந்து 2வது சேர்க்கும்போது கரண்டியை நல்லா தொடச்சிட்டு சேர்க்கணும். இல்லைன்னா கழுவி தொடச்சிட்டும் சேர்க்கலாம். நீங்கள் வந்து அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாலாக பூந்தி கிடைக்குங்க. அதனால நீங்கள் வந்து இது போல் தொடச்சிட்டு தான் சேர்க்கணும். தொடச்சிட்டு மாவு வந்து சேர்த்துட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பூந்தி வந்து முத்து முத்தாக விழும் பாருங்கள். முத்து முத்தாக விழுந்து நல்லா பர்ஃபெக்டான நமக்கு பூந்தி கிடைக்கும். எப்போவுமே பூந்தி வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா மாவு கலக்கிறதுல தாங்க இருக்குது. மாவு கரெக்டாக கலந்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தியில் எந்த மிஸ்டேக்கும் வராது. தட்டையாக பூந்தி வரும், அது போல் வராது. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக மாவு கலக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல் நீங்கள் வந்து பூந்தி லட்டு செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ பூந்தி பொரித்து எடுத்துட்டோம். அதுக்கடுத்து அதே கடாயில் வந்து நான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு கழுவி எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச சர்க்கரை பாகு ஊற்றுறோம் பாருங்கள். இப்போ சர்க்கரை பாகு நல்லா சூடாறி இருக்குது. ஊற்றும் போது பாருங்கள் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது தாங்க கரெக்டான பதம். சர்க்கரை பாகு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு இந்த பதம். இப்போ பூந்தி எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு பூந்தியும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ சர்க்கரை பாகு வந்து ஸ்டவ் பற்ற வச்சுருந்தோம் இல்லையா, லைட்டாக சூடாகிருக்கு. சூடான உடனே இது போல் நம்ம பூந்தியை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகை நீங்கள் ஏற்கனவே காய்ச்சி வச்சாலும் கொஞ்சம் லைட்டாக சூடாகணுங்க. சூடான உடனே பூந்தியை சேர்க்கும்போது நம்ம பூந்தி வந்து அந்த சர்க்கரை பாகை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதே போல் இந்த நம்ம லட்டு செய்யும்போது பாகு ரொம்ப முக்கியங்க. சர்க்கரை பாகு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பூந்தி வந்து அதை கரெக்டாக வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம கலந்து கொடுத்துட்டு வந்து பூந்தி ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு பேன் வச்சு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்து முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி வறுத்து அதுக்கடுத்து இதுக்கு வந்து பூசணி விதைகள் சேர்த்துருக்கேன். நான் பூசணி விதை சேர்த்து வறுத்துட்டு நம்ம இந்த பூந்தியில் சேர்த்துடலாங்க. பூந்தியில் சேர்த்து கொஞ்சமாக கலந்து நான் வந்து ஒரு கப்பில் எடுத்துருக்கேங்க. ஸ்வீட் பூந்தி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக. அதுக்கடுத்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மூடி போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. லைட்டாக இது போல் அரைச்சி சேர்க்குறதால நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்து நம்ம சேர்த்து கொஞ்ச நேரம் இதை வந்து கலந்துட்டு அப்படியே வச்சிடலாங்க.
அப்படியே வச்சா இன்னும் நல்லா ஊறும் இது. ஊறின உடனே ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். பாருங்கள், கலந்து இது போல் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அப்படியே வச்சுட்டு அதுக்கடுத்து நான் பாருங்கள் ஒரு பூந்தி எடுத்து உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன். நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட பாகு வந்து கரெக்டாக இருக்குது. பூந்தி நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு நம்மளோட பாகை. இப்போ நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க, பக்குவமாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவு சைஸில் நம்ம லட்டு பிடிக்க வேண்டியது தான். நல்லா ஈஸியாக வரும். நம்ம லட்டு பிடிக்கும்போது பூந்தியை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்க்குறதால நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க. உருண்டை வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதனால தான் நான் அது போல் ட்ரை பண்ணணும். இப்போ லட்டு பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். உருண்டையாக லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம எல்லா லட்டுமே உருட்டி வச்சுட்டோம். நம்ம உருட்டும் போது இது போல் இது ஜூஸியாக இருக்குங்க. இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நல்லா இது ஊறின உடனே இதில் வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ லட்டு ரெடி ஆகிடுச்சா? இப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் வந்து உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மேலெல்லாம் ட்ரையாக இருக்குது, உள்ளே ஜூஸியாக இருக்குது. இன்னும் நாளைக்கு பார்க்கும்போது உள்ளேயும் அந்த ஜூஸினஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற லட்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான பூந்தி லட்டு இன்றைக்கி வந்து பீட்ரூட்டை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். இது போல் ஹெல்தி ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. நீங்களே செஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு உண்டு. தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.